அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ரொம்ப க்ரீமியான ரிச்சான மட்டன் ஒயிட் கிரேவி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா வதக்கிக்கிடலாம். இப்போ நம்ம இதை அரைக்க போகிறோம், அதனால் ரொம்ப குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு வதக்குனா போதும். அவ்வளோதாங்க, இந்தளவுக்கு இருந்தால் போதும். இதை மிக்ஸி ஜாரில் இப்போ நம்ம மாற்றிக்கிடலாம். பாதாமை ஒரு 15 நிமிஷம் நான் சுடுதண்ணியில் ஊற வச்சு அதோடைய தோலை எடுத்துட்டேன். நான் இதில் ஒரு 12 பாதாம் இருக்கும், 15 கேஷ்யூநட், 4 பச்சை மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் தயிர். இப்போ நைஸாக அதை அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி இருக்கணும். நம்ம இந்த பச்சை மிளகா மட்டும்தான் இங்கே காரம், வேறு எதுவும் நம்ம காரத்துக்கு சேர்க்க போகிறதில்ல. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு லவங்கம், பட்டை, பிரிஞ்சி இலை, ஏலக்காய் 2 எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கசூரி மேத்தி இந்த மாதிரி கசக்கி விட்டு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிக்கிடலாம். இந்த பச்சை வடை போகிற அளவுக்கு நீங்கள் வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிருச்சு. இதில் 100 கிராம் தயிர் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். நான் மட்டனை முள்ளும் கறியுமா சேர்த்துருக்கேன். அதில் கொஞ்சமாக இஞ்சி பூடு பேஸ்ட்டு சேர்த்து 6 விசில் வச்சு நான் வேக வச்சு வச்சுருக்கேன். அதை இந்த தண்ணியோடு அப்படியே சேர்த்துடலாம். ஜூஸோடு சேர்த்துருங்க, அதே ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்துடலாம். இதில் தக்காளி வேறு எந்த மசாலாவும் நம்ம சேர்க்கலை, அரைச்ச மசாலா மட்டும்தான். பச்சை மிளகா காரத்துக்கு நீங்கள் எவ்வளோ வேணால் அரைச்சி சேர்த்துக்கிடலாம். மிக்ஸி ஜாரில் இருக்கிற கொஞ்சம் எக்ஸஸையும் தண்ணியை ஊற்றி நம்ம அலசி ஊற்றிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துருங்க. நான் கல் உப்பு தாங்க சேர்க்குறேன். எவ்வளோ தேவையோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் இதை மூடி வச்சிடலாம். இந்த பாதாம் முந்திரியும் இந்த பச்சை வடை போகிறதுக்கு லோ ஃப்ளேமில் 20 நிமிஷம் வச்சுக்கோங்க. நல்லா கொதிச்சிருச்சு. கிரேவி உங்களுக்கு என்ன மாதிரி கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. எனக்கு இப்போ இது கரெக்டாக இருக்குது. இப்போ இதில் கொஞ்சமாக மல்லித்தலை, கொஞ்சம் புதினாவும் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் பெப்பர், 1/2 லெமனை புழிஞ்சு விட்டுக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தாங்க இதெல்லாம் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம முன்னாடியே சேர்த்தோம்னா கசக்க ஆரம்பிச்சிடும் கிரேவி. இதில் 1 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கிரேவியில் கொஞ்சமாக சுகர் சேர்க்கையில் நமக்கு டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பவுலில் நம்ம சர்வ் பண்ணிடலாம். இதே மெத்தடில் நீங்கள் சிக்கன்லேயும் ட்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது சப்பாத்தியோட நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்மளுடைய க்ரீமியான ரிச்சான மட்டன் ஒயிட் கிரேவி சூப்பராக தயாராகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி கூட சாப்பிடையில அவ்வளோ அருமையாக இருந்தது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.